Good morning, students. Today we will discuss about page number 99. Next topic, polymerization. Polymer is a large molecule formed by the combination of large number of small molecules. The process is known as polymerization. Alkenes undergo polymerization at high temperature and pressure in presence of catalyst. The polymerization reaction என்ன அப்படின்னா சின்ன சின்ன மாலிகுலாக சேர்ந்து ஒரு பிக் லாங் செயின் மாலிகுல் ஃபார்ம் ஆகக்கூடிய பேர் தான் என்னென்னா பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ். இதில் வந்து அல்கீன்ஸ் அண்டர்கோ பாலிமரைசேஷன் அட் ஹை டெம்பரேச்சர், அதிக வெப்பநிலையில் இது பாலிமரைசேஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கேட்டலிஸ்ட் இருக்கும்போது இது பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. இப்போ ஈத்தேன் இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல், நம்ம எத்தனை நம்பர் போட்டுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராடக்ட். ரெட் கார்டு 873 கெல்வின் இருக்கும்போது வரக்கூடிய ப்ராடக்ட் பாலிஎத்திலீன் ஆர் பாலித்தீன். அதே மாதிரி ப்ரொப்பீன் அது வந்து ப்ரொப்பைலீன். அதே மாதிரி பென்சீனில் வரும்போது இங்கே வந்து என்ன அப்படின்னா பாலிஸ்டெரின். முன்னாடி சொல்லலாம் பாலிஸ்டர் கிளாத்துக்கு பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாலித்தீன், பாலிப்ரொப்பீன், பாலிஸ்டீன், இந்த 3 காம்பவுண்ட் கிடைக்குது. அடுத்து ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸ். Extensive use of polymers clogs up in landfills and pollute the environment. Because of the diversity of polymers in consumer products, recycling requires sorting the polymers into various subtypes, labels with codes and symbols, which are then recycled separately. அதே மாதிரி இந்த பிவிசி பிளாஸ்டிக்ஸ் இதை பூரா ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இந்த ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இதோடய வருது. அடுத்து இந்த ரீசைக்கிள் பண்ணக்கூடியதை ஒரு டேபிளேஷன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ரீசைக்கிள் சொல்கிறோம். கோட் பிஇடி அப்படின்னா டைப் 1 டைப், நேம் பாலித்தீன் டெரிப்டாலேட் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ், ஜார்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வரக்கூடியது. ஹெச்டிபிஇ அப்படிங்கிறது ஹை டென்சிட்டி பாலித்தீன், மில்க் வாட்டர் அண்ட் ஜூஸ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி உள்ளது. பிவிசி பாலிவினைல் குளோரைட், ஷாம்பு பாட்டில், பிளாஸ்டிக் பைப்ஸ் எக்ஸெட்ரா. LDPE low density polyethylene, sandwich bags, crockery bags இந்த மாதிரி. PP polypropylene, straws, diaper, toys இந்த மாதிரி உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட் நம்பர் மாதிரி போட்டு அந்த ரீசைக்கிளிங் மெத்தடில் அந்த ஆங்கிள் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் அல்கேன்ஸ். Alkenes find many diverse applications in industry. They are used as starting materials in the synthesis of alcohols, plastics, liquors, detergents and fuels. Ethene is the most important organic feedstock in the polymer industry. Example PVC, styrene and polyethylene. These polymers are used in the manufacture of floor, tiles, soles, synthetic fibers, raincoats, pipes, etc. All of you turn over page number 200. Next we can discuss about alkynes. Triple bond உள்ள compounds பேரா alkynes. அப்போ alkynes are unsaturated hydrocarbons that contains carbon-carbon triple bond in their molecules. Their general formula is CnH2n-2. அல்கேனுக்கு CnH2n + 2, அல்கீனுக்கு CnH2n, அல்கைனுக்கு CnH2n - 2. The first number of alkanes series is ethylene. இப்போ அதை பேர் எப்படி கொடுக்குறது அப்படிங்கும்போது நாமன்கிளேச்சர் ஆஃப் அல்கைன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 கார்பன் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து ட்ரிபிள் பாண்ட் உள்ளது ப்ரொப்பைன் அப்படின்னு, இதை சிம்பாலிக்காக இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பியூட் 1 ஒயின், ஏன்னா 4 கார்பனில் 1வது இடத்துல வந்து ட்ரிபிள் பாண்ட் வர்றதுனால அதை அப்படி சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில் ட்ரிபிள் பாண்ட் வருது, அதை சிம்பாலிக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பியூட் டையின், இப்போ மிடில் வருது அதனால இங்கே மிடில். அடுத்து இங்கே கீழே வர்றதுனால மித்தேல் குரூப் 3 மித்தேல் பியூட் 1 ஒயின் அப்படின்ற மாதிரி இங்கே நேம் கொடுக்குறாங்க. அடுத்து preparation of alkanes from alkenes. This process involves 2 steps: halogenation of alkenes to form vinyl dihalides, dehalogenation of vinyl dihalides to form alkanes. இப்போ எத்திலீன் அதோட ஹாலஜினேஷன் பண்ணும்போது 2 புரோமின் மாலிகுல் 2
டபுள் பாண்டுக்கு பதிலாக சிங்கிள் பாண்டில் சப்ஸ்டியூட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆல்கஹாலிக் KOH போட்டோன்னே ஒரு KBr இங்கே வெளில வருது, இன்னொரு HBr வெளில வந்தோடனே மறுபடியும் CH2 நமக்கு ட்ரிபிள் பாண்டில் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 Br வருது, அதுக்கப்புறம் ஒரு HBr வெளியில் போயிடுது, ஒரு Br மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சோடியம் அமைடு போடும்போது இன்னொரு Br வெளியில் போயிடுது, CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு நமக்கு காம்பவுண்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன் ஃப்ரம் ஜெம் டைஹாலைடு. A compound containing 2 halogen atoms on the same carbon atom is called gem dihalide. On heating with alcoholic KOH, gem dihalides gives alkanes. அப்போ CH3 CH2 டபுள் குளோரின் CHCl2 இருக்கும், 1,1 டைக்ளோரோப்ரோபேன். அது ஆல்காலிக் KOH போடும்போது 1 குளோரோ 1 ஈன் கிடைக்குது. திரும்ப ஆல்காலிக் போகும்போது ப்ரொப் 1 வைன். நெக்ஸ்ட் கிடைக்கும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஃப்ரம் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட்ஸ் ஆஃப் அன்சேச்சுரேட்டட் டைகார்பாக்சிலிக் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேர் கோப்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். அப்போ பொட்டாசியம் சால்ட் அப்படிங்கிற போது CH3COOK அசிட்டிக் ஆசிட் வந்து 2 மாலிகுலர் அசிட்டிக் ஆசிட் வந்து பொட்டாசியம் சால்ட்டை மாற்றி அதை என்ன செய்யணும்னா எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அசிட்டேட் ப்ளஸ் அதை வந்து அசிட்லேஷன் எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போது அசிட்லின் கிடைக்குது. Industrial preparation of ethane. Ethane can be manufactured in large scale by action of calcium carbide with water. இப்போ கால்சியம் கார்பைடு வாட்டரோட போடும்போது நமக்கு அசிட்லின் கிடைக்குது, அல்லது இன்னொரு பேர் எத்திலீன். நெக்ஸ்ட் கால்சியம் கார்பைடு required for this reaction is prepared by the heating quicklime and coke in an electric furnace. அப்போ கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் 3 கார்பன் கியூஸ் கால்சியம் கார்பைடு கிடைக்குது. இதை வச்சு தான் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கைன்ஸ். த ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் ஆர் கேசஸ், நெக்ஸ்ட் 8 ஆர் liquids and higher alkanes are solids. They are all colorless and odorless except acetylene which has garlic odor. They are slightly soluble in water but dissolve readily in organic solvents like benzene, acetone and ethyl alcohol. Chemical properties of alkane. Terminal alkanes are acidic in nature. It undergoes polymerization and addition reaction. Acidic nature of alkanes. An alkane shows acidic nature only if it contains terminal hydrogen. This can be explained by considering sp hybrid orbitals of carbon atom in alkanes. The percentage of s character of sp hybrid orbital is 50% is more than sp2 hybrid orbital alkene 33% and sp3 hybrid orbital of alkane 25%. Because of this, carbon becomes more electronegative, facilitating donation of H+. All of you turn over page number 202. Ions to bases. So hydrogen attached to triply bonded carbon atom is acidic. அப்போ பியூட் 1 ஒயின் ப்ளஸ் சில்வர் நைட்ரேட் அமோனியம் ஹைட்ராக்சைடு போடும்போது சில்வர் பியூட்டினைட், சில்வர் வந்து ப்ரெசிபிட்டேட்டாக மாறிடுது. அதே மாதிரி பியூட் 1 ஒயின் அதோட காப்பர் குளோரைட் போடும்போது காப்பர் மெட்டல் அதோட கனெக்ட் ஆகி காப்பர் பியூட்டினைட் அப்படின்னு கிடைக்குது. அதேமாதிரி சில்வர் நைட்ரேட் அதில் போடும்போது அமோனியம் ஹைட்ராக்சைடு போடும்போது நோ ரியாக்ஷன் டியூ டு ஆப்ஷன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஹைட்ரஜன். இதில் அசிட்டிக் ஹைட்ரஜன் இல்லாதனால இதில் என்ன இல்லை அப்படின்னா இங்கே இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா பியூட் 2 ஒயின் 2 மாலிகுலும் இங்கே வந்து என்னன்னா ஃபுல்லாக சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் இருக்குது, இங்கே தான் பாண்ட் வருது, அதனால் இந்த ரியாக்ஷன் நடக்காது. அடுத்து அடிஷன் ஆஃப் அல்கைன்ஸ், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இதை ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்ட் ஆகுது, திரும்ப டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டாக மாறிடுது. அப்போ அசிட்டிலைன், எத்திலின், ஈத்தேன் இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்குது. அடிஷன் ஆஃப் ஹேலஜன்ஸ் அதுவும் அதே மாதிரி தான், கடைசியில் 1,1,2,2 டெட்ராப்ரோமோ ப்ரோப்பேன் சிங்கிள் பாண்டாக கிடைக்குது. அடுத்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேலைட்ஸ். முதல்ல அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோம், குளோரின் பார்த்தோம். அதே மாதிரி வரும்போது இந்த ஹைட்ரஜன் ஒன்றுலையும் குளோரின் ஒன்றுலையும் போய் அட்டாச் ஆகி சிங்கிள் பாண்டில் மாறிடுது. இப்போ HCl பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் இந்த Cl ஹைட்ரஜன் வந்து எங்கே அதிகமாக ஹைட்ரஜன் இருக்கோ அதுலேயும் இதில் வந்து குளோரின் வந்து இந்த ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டில் போய் டபுள் பாண்டாக மாற்றுது. அடுத்து மறுபடியும் ஒரு HCl போடும்போது இந்த ஹைட்ரஜன் ஒரு குளோரின் 2 குளோரின் போய் நடுவில் சேர்ந்துருது.
அதில் உள்ள டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடுது. இதுக்கு பேர் 2,2 டைக்ளோரோ பியூட்டேன். அடுத்து அடிஷனாக HPR அன்சிமெட்ரிக்கல் அல்கேன் ஃபாலோ மார்கானிக் ரூல்ஸ். இப்போ இந்த மார்கானிக் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது இங்கே வரக்கூடிய HPR ஹைட்ரோ ஹேலஜன் வந்து முதல்ல ஹைட்ரஜன் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போய் ஒரு ஹைட்ரஜனும் அப்போ இங்கே வந்துருச்சு. அடுத்தது புரோமினும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது மறுபடியும் HPR சேர்க்கும்போது இந்த CH2வில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து ரெண்டு பக்கமும் புரோமின் சேர்ந்து 2,2 டைப்ரமோ பியூட்டேன். இது எதை பேஸ் ஃபாலோ பண்ண அப்படின்னா மார்கானிக் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது. அடுத்து அடிஷனாக வாட்டர் மாட்டுக்குள்ளே ஆட் பண்ணும்போது ஒரு ஹைட்ரஜனும் ஒரு OH குரூப்பும் ஜாயிண்ட் ஆகி கடைசியில் ஆல்டிகைட் குரூப்பு கிடைக்குது. அதுக்கு பேர் அசிட்டால்டிகைட். அதேமாரி ப்ரொப்பைன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி H+ சேர்க்கும்போது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஐசோமெரைசேஷன் பாந்தி கடைசியில் ஹீட்டோன் கிடைக்குது. அப்போ மெர்க்குரி வாட்டர் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா மெர்க்குரி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்னால ரெண்டு விதமான ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னா எத்தைனோட ஆல்டிகைடும் ப்ரொப்பைனோட ப்ரொப்பைன் ஹீட்டோனும் கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஓசனாலிசிஸ். Ozone adds to carbon-carbon triple bond of alkanes to form ozonates. The ozonates are hydrolyzed by water to form carbonyl compounds. The hydrogen peroxide formed in the reaction may oxidize the carbonyl compound to carboxylic acid. அப்போ இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு இடையில வந்து ஆக்சிஜன் மாலிகுல் சேர்ந்து வாட்டரோட ஆட் பண்ணும்போது கிளையாக்சைல் பாண்டு மறுபடி மெத்தனாயிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. அதேமாரி ப்ரொப்பைன் வந்து எத்தனாயிக் ஆசிட் மெத்தனாயிக் ஆசிட் ரெண்டு காம்பவுண்டாக கிடைக்குது இந்த ஓசனாலிசிஸில். இப்போ ஓசனாலிசிஸ்னு சொல்லும் போது ரெண்டு ரியாக்ஷனும் நீங்கள் சேர்த்து எழுதணும். ஒரு ரியாக்ஷன் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி ஓசனாலிஸ் ரியாக்ஷன் ஆஃப் அசிட்லீன் அப்படின்னு கேட்டாலோ அல்லது ஓசனாலிஸ் ரியாக்ஷன் ப்ரொப்பைன் அப்படின்னு கேட்டால் இது அல்லது அது எது கேட்குறாங்களோ அது மாதிரி எழுதணும். இல்லை காமனாக ஓசனாலிஸ் ரியாக்ஷன் ஆஃப் அல்கைன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் எழுதணும். All of you turn over page number 204. Polymerization. எப்படி எத்திலின் பாலிமரைசேஷன் போச்சோ அதே மாதிரி அல்கைன் undergoes two types of polymerization. Linear polymerization, cyclic polymerization. லீனியர்னா லாங் செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது, சைக்கிளிக்னா ரிங் ஃபார்மேஷனில் வருது. இப்போ லீனியர் பாலிமரைசேஷன் எத்தின் forms linear polymer when passed through solution of cuprous chloride and ammonium chloride. அப்போ எத்தீனோட காப்பர் குளோரைட் ப்ளஸ் அம்மோனியம் குளோரைட் போடும்போது லாங் செயினாக ஒரு ட்ரிபிள் பாண்டு ஒரு டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகி அதுக்கு பேர் வினைல் அசிட்டிலைன். அதேமாதிரி சைக்ளிக் பாலிமரைசேஷன் பார்க்கும்போது எத்தைன் அல்லது அசிட்டிலினோட என்ன சொன்னால் எத்தைன் அண்டர்கோஸ் சைக்ளிக் பாலிமரைசேஷன் பாசிங் த்ரூ ரெட் ஹாட் அயன் டியூப் 3 molecules of ethane polymers to benzene make a benzene. அடுத்து uses of alkanes. Acetylene is used as an oxyacetylene torch used for welding and cutting metals. It is used to manufacture of PVC, polyvinyl acetate, polyvinyl ether, orlone and neoprene rubbers. அடுத்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். இதுவரை பார்த்தது நம்ம அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸில் அல்கேன், அல்கீன், அல்கைன். இப்போ பார்க்கக்கூடியது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். Take a moment and think substances that have strong fragrance. What kind of things come to your mind? Perfume, vanilla or cinnamon. They smell differently. They have something in common. These substances are made up of aromatic compounds. Greek aroma means pleasant smelling. However, some compounds are chemically aromatic but do not have distinct smell. The aromatic hydrocarbons are classified depending upon the number of rings present in it. For example, mono aromatic hydrocarbon benzene and toluene. இப்போ இது வந்து பென்சீன், இதில் ஒரு CH3 இருந்துச்சுன்னா அது வந்து டொலுவின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒன்று மட்டும் இருக்காது, பாலிலையும் வரும். பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் இது வந்து நாப்தலின், நம்ம வீட்டில் ஒரு யூஸ் பண்ணல அந்த உருண்டை பாய்ச்சல் உண்டை அது. அதே மாதிரி இங்கே வந்து பிஏஹெச்ங்கிறது இது இதனுடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் தான் அது என்ன சொல்கிறோம் பிஏஹெச் அப்படின்னு சொல்கிறோம். ஆந்த்ரசீன் C14 இந்த பாலிகுலர். அடுத்து நாமன்கிளேச்சர் அண்ட் ஐசோமெரிசம். எப்படி பேர் கொடுக்கறது? We have already discussed about some nomenclature of aromatic hydrocarbons in unit 11. The first member of aromatic hydrocarbon is benzene.
represented by a regular hexagon with a circle inscribed in it. Since all the 6 hydrogen atoms in benzene are equivalent, it can give only one monosubscript substituted compound. Example, methyl benzene. இப்போ methyl benzene அடுத்து ethyl benzenes அடுத்து cumene அல்லது isopropyl benzenes. When dye substitution occurs either by a similar monovalent atom or 2 different atoms or groups in benzene, then 3 different positions of isomers are possible. Their relative positions are indicated by ortho, meta, para. அதாவது ஒரு பென்சின் ரிங்கில் இந்த இடத்துல இருந்தால் ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. இந்த பக்கம் அப்படி சொன்னோம்னா இது ஆர்த்தோ, மெட்டா, பேரா. அல்லது 2, 4, 5 அப்படின்னு நம்பர்லேயும் சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிள் ஆர்த்தோசைலின் அல்லது 1,2 டைமித்தேல் பென்சின். அதே மாதிரி இங்கே 1,3 டைமித்தேல் பென்சின் அல்லது மெட்டாசைலின். இது பேராசைலின் அல்லது 1,4 டைமித்தேல் பென்சின். இப்படி நேம் கொடுக்குறோம். அடுத்தது அரோமேட்டிசிட்டி. Huckel proposed the aromaticity is a function of electronic structure. A compound may be aromatic if it obeys the following rules. The molecule must be coplanar. Complete delocalizations of bi-electron in the ring. Presence of bi-electrons in the ring where n is an integer. That is known as Huckel's rules. இப்போ இதுக்கு பேர் தான் வந்து இந்த 3 பாயிண்ட் சொல்லி Huckel's rulesன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே சும்மா வெறும் Huckel proposed the aromaticity function தான் கொடுத்துருக்கு. அப்போ 3 பாயிண்ட் இல்லைன்னா அது Huckel's rules. All of you turn over page number 206. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பேர் கொடுக்குறது. The benzene is a planar molecule. It has 6 delocalized bi-electrons. இப்போ 4n plus 2 equal to 6. 4n equal to 6 minus 2. 4n equal to 1. It obeys Huckel's bi-electron rule with n equal to 1. Hence benzene is aromatic. Cyclobenzene, cyclopentadienyl anion planar ring structure. இந்த மாதிரி எது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட், எது வந்து நாட் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு இதில் சில எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். Molecular formula. Elemental analysis and molecular weight determination have proved that the molecular formula of benzene is C6H6. This indicates that benzene is highly unsaturated compound. ஏன்னா பென்சீனில் வந்து ஒரு சிங்கிள் பாண்ட், அதுக்கடுத்து ஒரு டபுள் பாண்ட், அப்படி மாறி மாறி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அன்சேச்சுரேட் காம்பவுண்ட். ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர் நாட் பாசிபிள். Benzene could not be constructed as a straight chain or ring compound, but is not feasible since it does not show the properties of alkenes, alkanes. பென்சீன் வந்து சிங்கிள் செயினில் காம்பவுண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது என்ன அப்படின்னா அல்கைனோடையோ அல்கைனோடையோ அந்தோடைய கேரக்டர் இல்லாமல் இருக்குது. இட் டிட் நாட் டீக்ளைஸ் bromine in carbon tetrachloride or acidified camel ore. It did not react with the water in the presence of acid. Evidence of cyclic structure. இப்போ பென்சீன் வந்து சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் பென்சீன். இப்போ பென்சீனை வந்து ஹேலஜனோட இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோட ஃபார்ம் போது ஃபஸ்ட்டு மானோப்ரோமோ பென்சீன் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஒன்லி ஒன் மானோப்ரோமோ காம்பவுண்ட் இண்டிகேட்ஸ் தட் all 6 hydrogen atoms in benzenes were identical. This is possible only it has a cyclic structure of 6 carbons each containing 1 hydrogen. அப்போ ஒரே ஒரு எங்கேயாவது ஒரு ஹைட்ரஜனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒரு ஹேலஜன் சேருது. இப்போ ஏதாவது ஒன்றோட அட்டாச் ஆனதுனால இது ரிங் சைக்கிள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். Benzene can added on 3 molecules of hydrogen in the presence of nickel catalyst give cyclohexane. அப்போ இந்த 3 molecules ஆஃப் ஹைட்ரஜனை சேர்க்கும்போது டபுள் பாண்டெல்லாம் சிங்கிள் பாண்ட் ஆகி சைக்ளோஹெக்சேனாக ஃபார்ம் ஆகுது. This confirms cyclic structure of benzene and the presence of 3 carbon double bond. Next, Huckel's structure of benzene. அப்போ in 1865 August, Huckel suggested that the benzene consists of cyclic planar structure of 6 carbon with a alternate single and double bond. There were 2 objections. Benzene form only one ortho distributed products, whereas the Huckel structure predicts 2 ortho disubstituted products as shown in the below. அப்போ Huckel structure
failed to explain why benzene with 3 double bonds did not give addition reactions like other alkenes. To overcome this objection, Hegel suggested that the benzene was a mixture of two forms, 1,2, which are in rapid equilibrium. Next, resonance descriptions of benzene. The phenomenon in which two or more structures can be written for a substance which has identical position of atom is called resonance. The actual structure of the molecule is said to be resonance hybrid of various possible alternate structures. In benzene, Hegel structures 1 and 2 represented the resonance structure, and structure 3 is the resonance hybrid of structure 1 and 2. அப்போ இது வந்து பென்சீனில் இப்படி இருக்கலாம் அல்லது இந்த டபுள் பாண்ட் மாதிரி இருக்கலாம். ஆனால் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஹைப்ரிடுங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் தான். The structure 1 and 2 exists only one theory. The actual structure of benzene is the hybrid of two hypothetical resonance structures. Spectroscopic measurement. Spectroscopic measurement show that benzene is a planar and all of its carbon-carbon bonds are equal length 1.40 Armstrong. This value lies between the carbon-carbon single bond length 1.54 Armstrong and the carbon-carbon double bond length 1.34 Armstrong. Molecular orbital structure. The structure of benzene is best described in terms of molecular orbital theory. All the 6 carbon atoms of benzene are sp2 hybridized. 6 sp2 hybrid orbitals of carbon linearly overlap with the 6 s orbitals of hydrogen atoms from 6 carbon hydrogen sigma bond. Overlap between the remaining sp2 hybrid orbitals of carbon forms 6 carbon-carbon sigma bonds. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் சிக்மா பாண்ட் இப்படி படம் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேஷன் ஆகக்கூடியது இதுதான் வந்து சிக்மா அண்டு ஃப்ரேம் ஒர்க். அடுத்து ஆல் த சிக்மா பாண்ட்ஸ் இன் பென்சீன் lie in one planar with bond angle 120 degree. Each carbon atom in benzene possesses an unhybridized p orbital containing 1 electron. The lateral overlap of their p orbital produces 3 by upon the 6 electrons in the p orbitals cover all the 6 carbon atoms and are said to be delocalized. Due to delocalization, strong bibond is formed which makes the molecule stable. Hence, unlike alkenes and alkynes, benzene undergoes substitution reactions rather addition reactions under normal conditions. Above, all carbon atoms have the delocalized bimolecular orbital is formed. இதை படம் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பென்சீனை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு படம் அல்லது இந்த மாதிரி அல்லது இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து பென்சீன் அண்ட் இட்ஸ் ஹோமோலோகஸ் சீரியஸ். Benzene and its homologous series are colorless liquid with a pleasant odor. They are lighter than water and insoluble in it. Their vapors are highly flammable and volatile and toxic in nature. Sources of aromatic compounds. Benzene and other aromatic compounds are obtained from gold, tar and petroleum. It can also be prepared in laboratory using some simple aliphatic compounds. Preparation of benzenes. பென்சீனை வந்து இனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Gold tar is viscous liquid obtained by the pyrolysis of gold. During the fractional distillation of the whole tar is heated and distills away from its volatile compounds, namely benzene, toluene, xylene, in the temperature range of 350 to 443 Kelvin. The vapors are collected at the upper part of the ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். இப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சரில் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. 350 to 450 வந்து பென்சீன், டொலுவீன், சைலீன். 443 to 503 வந்து ஃபீனால், நாப்தலின். கடைசியில் வந்து நமக்கு 603 வந்து ரெசிடியூ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைசியில் நமக்கு கிடைக்குது. ஃப்ரம் அசிட்லீன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அசிட்லீன் ஆன் பாசிங் த்ரூ த ரெட் ஹாட் tube trimers to give benzene. We have already studied the concept of polymerization reaction. ஏற்கனவே பார்த்தது தான். அசிட்லீன் வந்து ரெட் ஹாட் பண்ணும்போது பென்சீனாக மாறுது. அடுத்து லேபரேட்டரி மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் பென்சீன் அண்ட் டொலுவீன். டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட். இப்போ பென்சோயேட், சோடியம் பென்சோயேட்டோட வந்து எண்ணெயை வச்சு போடும்போது பென்சீன் ப்ளஸ் சோடியம் கார்பனேட் கிடைக்குது. இது ஒரு மெத்தட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் ஃப்ரம் ஃபீனால்.
ஃபீனால் வந்து இசட்டன் போடும்போது ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் பென்சீன் தனியாக கிடைக்குது. அடுத்து வுட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன். வுட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷனில் ப்ரோமோ பென்சீனோட சோடியம் அண்டு மித்தைல் அயோடைடு அல்லது அயோடோமீத்தேனோடு சேர்க்கும்போது டொலுவின் கிடைக்குது. ப்ளஸ் அடுத்து ஃப்ரீடல் ட்ராப் ரியாக்ஷனில் வந்து பென்சீன் மித்தைல் குளோட போடும்போது டொலுவின் கிடைக்குது. நெக்ஸ்ட் physical properties. Benzene is a colorless liquid insoluble in water and solution of alcohol, ether and chloroform. It burns with the luminous shooty flame in constant of to alkanes and alkenes, which usually burn with the fluid flame. Their vapors are highly toxic, which on inhalation produces loss of consciousness. Chemical properties. Benzene contains delocalized pi electron, which makes a ring to act an electron rich center. So electrophilic substitution reaction occurs in benzene. Benzene ring is stabilized by delocalized pi electrons. Though it is highly stable, it undergoes addition and oxidation reaction under specific condition. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். பென்சீனோட நைட்ரிக் ஆசிட் சேர்க்குறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ என்னன்னா ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு நைட்ரிக் ஆசிட்டில் உள்ள NO2 குரூப் போயிது, இதுக்கு நைட்ரோ பென்சீன். அதே மாதிரி ஹேலஜனோட ரியாக்ட் பண்ணும்போது பென்சீன் ரியாக்ட் வித் ஹேலஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரிக் குளோரைட் குளோரோ பென்சீன் கிடைக்குது. சல்ஃபோனேஷன். சல்ஃபனேஷனுங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட் குரூப்பு, அதை சேர்க்கும்போது ஒரு SO3H வந்து அது மேலே சேருது, இது பென்சோ சல்ஃபோனிக் ஆசிட். அடுத்து ஃப்ரீடல் ட்ராப் ரியாக்ஷன். ஃப்ரீடல் ட்ராப் ரியாக்ஷன்னு ஒரு பென்சீன் வந்து ஒரு குளோரோமீத்தனோட சேர்க்குறோம், அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரைக்ளோரைட் போகும்போது நமக்கு ப்ராடக்ட் டொலுவின் கிடைக்குது. அதில் ஃப்ரீடல் ட்ராப்ஸ் அசிலேஷன் அப்படின்னா அசிட்டைல் குளோரைட் போடும்போது அந்த குரூப் அப்படியே வந்து COCl மட்டும் வெளியில் போயிடுது, COCH வருது, இதுக்கு பேர் அசிட்டோஃபீனோன். அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பென்சீனோட கேட்டலிஸ்ட் போடும்போது இதில் வந்து எல்லாமே மெக்கானிசம் மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோஃபிலிக் நியூக்ளியஸ் ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணி இங்கே இந்த காம்பவுண்ட் போயிடுது, H+ நியூக்ளியஸ் வந்துடுது. மெக்கானிசம் எலக்ட்ரோஃபிலிக் நியூக்ளியஸ் ப்ளஸ் கேட்டலிஸ்ட், எலக்ட்ரோஃபைல்ஸ் ப்ளஸ் நியூக்ளிக் கேட்டலிஸ்ட். அப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறி நமக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் பென்சீன் அப்படின்னு கேட்டால் சரி, இல்லை மெக்கானிசம் அப்படின்னு கேட்டால் இதை எழுதிக்கிறது. ஆல் ஆஃப் யூ 10 hour பேஜ் நம்பர் 214. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரியேஜன்ஸ் அதில் நைட்ரேஷன்னா ஹாலஜனேஷன், அடுத்து சல்ஃபனேஷன். அப்போ இப்போ ஒரு நைட்ரேஷன்னா இதை போடுறோம், நைட்ரஸ் மாலிகுல் சேருது, ஓவரால் ரியாக்ஷன் இந்த மாதிரி வரும். மெக்கானிசம் இது அது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அதே மாதிரி ஹாலஜனேஷன், அதே மாதிரி சல்ஃபனேஷன், அதே மாதிரி அல்கைலேஷன். இந்த மாதிரி இந்த குரூப்பை இந்த டேபிளர் காலத்தை பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் ரியாக்ஷன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் பென்சீன். இப்போ ஹைட்ரஜனை வந்து 3 ஹைட்ரஜன் மாலிகுல் பென்சில் சேரும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் பில்லோடியம் போகும்போது சைக்ளோஹெக்சேன் கிடைக்கிது. அதே மாதிரி குளோரினேஷன் ஆஃப் பென்சீன் சேர்க்கும்போது PHC, அதாவது பென்சீன் ஹெக்ஸா குளோரைட், அதை ஷார்ட்டாக பென்சீன் போடுவாங்க. அதே மாதிரி ஆக்சிடேஷன், வேப்பர் பேஸ் ஆக்சிடேஷன். Although benzene is very stable to strong oxidizing agent, it quickly undergoes vapor phase oxidation, passing its vapor mixed with oxygen over in presence of vanadium pentoxide at 773 Kelvin. The ring breaks to give malic anhydride. அப்போ பார்த்தீங்கன்னா பென்சீன் வெனடியம் பென்டாக்சைடு சேர்க்குறோம், நமக்கு மெலிக் ஆசிட் ப்ளஸ் மெலிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பிரிட்ஜ் ரிடக்ஷன். Benzene can be reduced to 1,4-cyclohexadiene by treatment with sodium or lithium in a mixture of liquid ammonia and alcohol. It is the convenient method to prepare cyclic dienes. பென்சீனை போடுறோம், இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் லித்தியம் அல்லது லிக்விட் அமோனியா போட்டபோது சைக்ளோஹெக்ஸா 1,4-diene, அதாவது இந்த 1,4 அப்படிங்கிற பொசிஷனில் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு இருந்தது, அதாவது 3 இடத்துல டபுள் பாண்டு இருந்தது, 2 இடத்துல டபுள் பாண்டா மாதிரி சைக்ளோஹெக்ஸா 1,4-diene அப்படின்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட்
directive influence of functional group of monosubstituted benzene. When monosubstituted benzene undergoes an electrophilic substitution reaction, the rate of the reaction and the site of attack of the incoming electrophile depends on the functional group already attached to it. Some groups increases the reactivity of benzene ring and are known as activating group, while others which are decrease in the reactivity are known as deactivating group. We further divide page number 216 these groups into two categories depending on the way of they influence in the orientation of attack by incoming groups. Those which increase in electron density of ortho and para positions are known as ortho-para directors, while those which increase electron density of meta position is known as meta directors. Some examples of direct influence of the functional groups in monosubstituted benzene are explained below. Okay students, next one or two pages தான் இருக்குது, அதனால் இதில் முடிச்சு விட்ருவோம். ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். All the activating groups are ortho and para directors. Example OH, NH2, NHR. இந்த மாதிரி வரக்கூடிய பூரா எந்த பிளேஸ்மெண்ட் போகும்னா ஆர்த்தோ ஆர் பேரா டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். In this resonance structure, the negative charge residue is present in ortho and para position of ring structure. It is quite evident that the lone pair of electron on the atom which is attached to the ring involves in the resonance and makes the ring more electron rich in than benzene. The electron density ortho and para position increases as compared to the meta position. Therefore, phenolic group activates benzene ring of electrophilic attack at ortho and para positions, and hence OH group is an ortho para director and activator. In aryl halides, the strong one effect of the halogens decreases the electron density of the benzene ring, thereby deactivating for electrophilic attack. However, the presence of lone pair of halogens involved in the resonance with the bi-electron of benzene ring increases electron density at ortho and para position. Hence, the halogens group is an ortho-para director and deactivator. Meta-directing groups. Generally, all deactivating groups are meta-directors. For example, NO2, CN, CHO, COR, COH, COR, SO3H, etc. Let us consider that directive influence of aldehyde group benzaldehyde is the resonance hybrid of the following structures. In this resonance structure, plus charge residue is present in the ring structure. It is quite evident that the resonance delocalizes positive charge on the atoms, the ring, making the one effect of CHO group, thereby the deactivating the benzene of electrophilic attack. However, resonating structure shows the electron density is more than the meta position compared to a ortho and para position. Hence, CHO group is a meta director and deactivator. Next, carcinogenicity and toxicity. Benzene and polycyclic aromatic hydrocarbons are ubiquitous environmental pollutants generated during complete combustions of coal, oil, petrol and wood. Some pH originate from open burning, natural seepage of petroleum and gold deposits and volcanic activities. They are toxic, mutagenic and carcinogenic. It has hematological, immunological and neurological effect of humans. They are radiomimetic and prolonged exposure leads to genetic damage. Some of the examples of pH are L-shaped polynuclear hydrocarbons are much more toxic and carcinogenic. இதில் வந்து ரெண்டு விதமான மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. இது எதில் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா எதுலேருந்து வருது அப்படின்னா ஃபவுண்ட் இன் கேசோலின் எக்ஸாஸ்ட் அண்டு பார்போகேடு ஃபுட். அதே மாதிரி இங்கே வந்து ஃபவுண்ட் இன் சிகரெட் ஸ்மோக், ஃபவுண்ட் இன் டுபாக்கோ அண்ட் சிகரெட் அண்டு சார்கோல் பாயில் ஃபுட்.
Okay students, thank you one and all.